அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளின் காலையின் பொழுதை எங்களுக்கு காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்தீர். இந்த வாரத்தின் முதலாவது நாளின் ஆசீர்வாதத்தோடு உம்முடைய சமூகத்தில் இந்த வாரத்தை நாங்கள் கழிக்க கர்த்தர் எங்களுக்கு பலனை தாரும். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை உம்முடைய சமாதானம் தங்கியிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்த கால வரையறை என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நாளில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரத்தை நாம் முதல் 2 வசனங்களை நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாய் பிரிவினை உண்டாக்குகிறது. உங்களை உங்கள் பாவங்களை நீங்கள் அறகட்டி உங்களுக்கு அவர் செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய பாவங்களே அவர் நமக்கு செவி கொடாதபடி அவர் கண்களை மறைக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கரம் குறுகி போகவும் இல்லை, அவருடைய செவி நம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மந்தமாவதும் இல்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்தும் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு தகுந்த விடை அளிக்க முடியாத சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதை என் தேவன் அறிவார், நாமும் அறிவோம். ஏன் என்னுடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார்? அவர் எப்படிப்பட்ட, உண்மையில் அவருடைய குணம் என்ன என்றால், அவர் சொல்லுகிறார் ஏசாயா 58:11, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களுக்கு உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நித்தமும் நம் ஆத்துமாவை தேற்றி நாம் வறட்சியான காலங்களில் நமக்கு நல்ல ஒரு ஆத்மீக வார்த்தைகளை நமக்கு கொடுத்து நமக்கு நல்ல நீர்ப்பாய்ச்சலான இடத்திலே நம்மை வழிநடத்துகிறார். நம்முடைய எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குகிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய குணம் நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்கு காண்பிக்கிறது என்பதை யோசித்து பார்த்தால், ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் எப்படி காப்பாற்றுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மிலே தேவ பலன் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார் 32வது சங்கீதம் 8வது வசனத்திலே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். தேவன் நம்மீது வைத்திருக்கிற அந்த அன்பு நம்மை நித்தமும் அவர் காத்து நம்மை பலப்படுத்துகிறார். அவர் தம்முடைய கண்களை நம்மீது வைத்து நம்மை ஆலோசனைக்குள்ளாக வழிநடத்துகிறார் என்று வேதம்
சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கென்று படுகிற பிரயாசங்கள் என்ன? நாம் பாவம் செய்யாமல் இருப்போம் என்றால் நம்முடைய சுக ஜீவியத்திற்கு தகுந்த பலனை ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4-5வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாராதே, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். தேவன் நம்மை எப்படி பாதுகாக்கிறார் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய பார்வைக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்மை நடத்தி நம்மை காப்பாற்றி வருகிறார், தயை காண்பிக்கிறார். நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரை மேல் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருள்களிலும் உன் எல்லா விலையும் முதற் பலனத்தையும் கர்த்தருக்கு நீ கனம் பண்ணு என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சாயாமல் நம்மை ஞானிகள் என்று எண்ணக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிறார், உன் நிலத்தில் வரக்கூடிய முதற் பலனை கர்த்தரைக்கு நீ கொடு என்று சொல்லுகிறார். தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல கல்வி கற்றிருக்கலாம், நல்ல ஞானம் பெற்றிருக்கலாம், நல்ல ஐஸ்வர்யத்தை உடையவர்களாய் இருக்கலாம். ஆனால் இந்த நிலையில் நான் தான் பெரியவன், எல்லாரிலும் நான் சிறந்தவன் என்று எண்ணக்கூடிய அந்த எண்ணங்கள் நம் இருதயத்தில் உருவாக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வேதம் இப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்று நீதிமொழிகள் 3:13 நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய சமூகத்தில் தீமை செய்வதை விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்றால், நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உருவாக்குவார். நம்முடைய குடும்பத்தில் நல்ல சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய வீட்டிலே கர்த்தருடைய கோபம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 3:33 வாசிக்கிறோம். துன்மார்க்கருடைய வீட்டில் சாபம் தங்கும். அன்பு பிள்ளைகளே, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வீடு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் நாம் தீமையை விட்டு விலகி இருக்கிறோம் என்பதுதான். எனவே தான் ஏசாயா பக்தர் சொல்லியதை நாம் வாசித்தோம். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்காமலும் அவருடைய செவிகள் நாம் கூப்பிடுகிற கூக்குரலுக்கு சாயாமலும் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய அக்கிரமங்களும் நாம் செய்கிற பாவமுமே நம்மை அப்படி வழி நடத்துகிறது என்பதை நாம் உணர வேண்டும். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய குணங்கள் என்ன என்று ஆண்டவர் நன்றாகவே அறிவார்.
நாம் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதையும் ஆண்டவர் அறிவார். அவருக்கு பயப்படுகிற பயம் ஒன்று எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படவில்லை என்றால் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் தேவ சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படாது என்று நாம் உணர வேண்டும். மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நம்முடைய காலங்கள் தேவனுக்குள் எந்த அளவு மகிமைப்பட்டு இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் தேவ சமூகத்தில் நின்று நம்மை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், அந்த அனுபவம் நம்மிலே தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாது இருக்கிறது. நாம் செய்கிற அக்கிரமங்கள் தேவ சமூகத்தில் பெறக்கூடிய நன்மையை பெறவிடாமல் தடுக்கிறது. நம்முடைய பாவங்கள் தான் அவர் நம்மை நன்மை செய்ய ஒட்டாதிருக்க செய்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நன்மை இன்னதென்று நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தீமை இன்னதென்று ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிறார். எவைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து அந்த பாதையில் நம்முடைய கால்கள் நடக்கும் என்றால், நம்முடைய வழியில் ஆண்டவர் ஒரு பெரிய வெளிச்சத்தை நமக்கு முன்பாக கடந்து போக செய்து கொண்டே இருக்கிறார். தேவ வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் வெளிச்சவுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்லும்போது, அந்த பாதையில் நம்முடைய கால்களை நாம் ஒப்பு கொடுத்தால் நமக்கு முன்னாக இருள் இல்லாமல் பெரிய வெளிச்சம் காணப்படும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய அனுகூலம் என்னவென்றால், நன்மை கை கொள்ள வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய இருதயம் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை பெற்றதாக காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்த்து, அந்த அனுபவத்திலே நாம் நன்மையை மட்டும் சிந்தித்து தீமையை வெறுத்து எப்பொழுதும் ஆண்டவரோடு இருக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்ம எப்போ கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து இந்த நாளின் ஜீவிதத்திலே ஒரு புதியதொரு வாரத்தை இந்த 12வது மாதத்தில் நீர் எங்களுக்கு கட்டளையிட்டீர். ஆவியானோர் நீர் தாமே இன்றைக்குரிய சத்தியத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து, கேட்கப் போகிற பிள்ளைகளோடு உம்முடைய தயவு இருந்து பாதுகாத்து இந்த செய்தியை ஆசீர்வதித்து தாரும். நன்மையை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் எங்களை ஒப்பு கொடுக்க நாங்கள் உத்தரவாதம் செய்கிறோம். உம்முடைய உடன்படிக்கைக்கு மீறாத பிள்ளைகளாக எங்களை நீர் உருவாக்கும் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும். இந்த நாளின் பணியிலே உம்முடைய கரம் எங்களோடு இருந்து பிள்ளைகளுடைய ஒவ்வொரு பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, பணிகளையும் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்தி, இந்த நாளின் வெளிச்சம் எங்களுடைய கண்களுக்கு இருளை நீக்குகிறதாய் காணப்பட கிருபை செய்யும். உண்கிற ஆகாரங்களும் பானம் பண்ணுகிற தண்ணீரையும் உடுக்கின்ற உடைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். சுவாசிக்கின்ற காற்றும் உடைய கருத்தினால் ஆசீர்வாதம் பெற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த பலன் கொடுக்கக்கூடியதாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.